இந்த பாற்கடல்ல கடையும் போது உருவானதா காமதேனு. கேட்டது கொடுக்கறது காமதேனு. அதனால நம்ம வீட்டுக்குள்ளார கொண்டு வந்த 33 கோடி தேவத்தை உள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த பூஜை பண்ணாலுமே அந்த குட்டியோட பூஜை பண்ணாதான் பலன். இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மத்திலும் நம்ம சௌக்கியமா இருக்கலாம். தீகா தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல கோமாதா என்று அழைக்கக்கூடிய பசுக்களுக்கு எப்பவுமே ஒரு முக்கிய சிறப்பான இடம் உண்டு. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு கோசாலை முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். அந்த பசுக்கள் பத்தியும் பசுக்களை எப்படி பராமரிக்கிறது, பசுக்களோட பயன் என்ன, நம்ம ஏன் ஒவ்வொருத்தரும் பசுக்களை பராமரிக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, அதை குறித்து பேசுவதற்காக நம்முடைய சமஸ்கிருத ஆசிரியரும் கோ பூஜைகள் செய்பவருமான திரு சுதர்சன் பட் என்பவர் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இப்போ அதை பற்றி பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ பசுக்கள், அதாவது கோமாதாவோட உடல்ல 33 கோடி தேவர்கள், சிவன், பிரம்மா, விஷ்ணு, எல்லா தேவதைகளும் பசுவோட உடம்புல வாசம் செய்கிறதா சொல்றாங்க. அந்த பசுக்களை நம்ம புனிதமாக வழிபடுறோம். அந்த பசு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிற காலகட்டத்துல இப்ப நம்ம கோஷால முன்னாடி நிக்கிறோம். இந்த பசு சம்ரக்ஷணம், பசுக்களை நம்ம ஏன் பாதுகாக்கணும்? லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் दासीभूत समस्त देववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्ध विकल ब्रह्मेन्द्र गंगाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. श्री गुरुभ्यो नमः. இந்த பசுக்கள் எப்படி உருவானதுன்னா, இந்த தேவதைகள் அசுரர்கள் இந்த பாற்கடல்ல கடையும் போது உருவானதா காமதேனு. பசுமாட்டுக்கு காமதேனும் சொல் பேரு. காமதேனும்னா கேட்டதெல்லாம் கொடுக்கறதா காமதேனு. என்ன கேட்டாலும் அள்ளி கொடுக்கறதா காமதேனு. அதனால்தான் பசுமாடுக்கு நம்ம பூஜை பண்ணணும், எது கேட்டாலும் கொடுக்கணும் சொல்லி இது கதையும் உண்டு. ஏன்னா எல்லா தேவதைகளும் பசுமாடு கிட்ட 33 கோடி தேவதைகளும் வந்துடுறான். அதರಲ್ಲಿ மகாலட்சுமி மட்டும் வரமாட்டான். ஏன்னா மகாலட்சுமி கொஞ்சம் கர்வம் உண்டு. மகாலட்சுமி அம்சம் பசு அப்படின்னு சொல்றோமே. மகாலட்சுமி ஏற்பட்டு கொஞ்சம் கர்வம் உண்டு. ஏன்னா நான் தான் அழகி, எனக்கிட்டமே எல்லாமே இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் ஏன் அங்க போகணும் சொல்லி உண்டு. ஆனா எல்லா தேவதைகளும் வந்துடுறான். கடைசியில அதுக்கு அந்த மகாலட்சுமியும் ஒரே மாதிரி ஆயிடுது. ஆமா, வர மாதிரி அங்க காமதேனு கிட்ட வர மாதிரி ஆயிடுது. அப்புறம் அதுக்கு எந்த இடமே கிடையாது. எல்லா தேவத்தை அந்த இடத்துல எல்லா தேவத்தை எடுத்து, ஆனா இந்த மகாலட்சுமி மட்டும் வர முடியல. கடைசியில அதுக்கு பார்த்தா இடம் எங்க இருக்குன்னா பின் பக்கம் தான் இடம். அந்த சரி சொல்ல அந்த இடம் தான் வந்துட்டு மகாலட்சுமி அங்க. அதனாலதான் நம்ம பசுமாடு, ஆமா அதனாலதான் பசுமாடை பின்னாடி பூஜை பண்றது, முன்னாடி கிடையாது. ஏன்னா மகாலட்சுமி பின்னாடி இருக்கிறதுனால. பசுவோட கொம்புலதான் பிரம்மாவும் திருமாலும் இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, 33 கோடியில் பிரம்மாவும் உண்டு இல்லையா? ஆமா, பிரம்மா கொம்பு பிடிச்சிருந்தா அவங்க எல்லா தேவத்தையும் வந்துருது. ஆனா மகாலட்சுமி வரலையா? ஃபர்ஸ்ட் இடம் கிடைச்சிருக்கும். அதுக்கு அந்த கர்வத்தினால வரல. நான் தான் அழகி, என்கிட்டமே எல்லாமே செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் போகணும் சொல்லி. ஆனா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியாது. பின்னாடி எதனால மகாலட்சுமி இருக்காங்க. மகாலட்சுமி கடைசியில வந்த இடமே இல்லையா? அதனால பின்னாடி அங்கதான் இடம் இருக்கிறதுனால பின் பக்கம் அங்க. அதனாலதான் நம்ம கோமாத்தை பின் பக்கதான் பூஜை. மகாலட்சுமி பின்னாடி இருக்கிறதுனால சரி பின் பக்கதான் பூஜை. என்ன கேட்டாலும் கொடுக்கறதா காமதேனு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சகல தோஷங்களும் போகும். பித்ரு தோஷங்கள் இப்ப நம்ம எல்லா முடிஞ்சாச்சுன்னா கடைசியில் அங்க போகும். ஆனா நம்ம என்ன புண்ணியம் என்ன பாவம் பண்ணா மேல போகுமே தவிர, நம்ம பூலோகத்தில் என்ன பண்ணாலும் பாவம் புண்ணியம் தான் கடைசியில் நிற்கும். எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நமக்கு போறது என்னன்னா அங்க பாவமும் புண்ணியம் தான். நீங்க சொல்றபடி அந்த தோஷங்கள் இருந்தா இந்த கோமாதா பூஜை பண்ணா விலகுன்னு சொல்ற மாதிரியே, ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கிர நீசமா இருந்தா கூட அந்த கோ பூஜை பண்ணா அது நிவர்த்தி ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. அதான காமதேனு பேர். என்ன கேட்டாலும் கொடுக்கறது. அது அங்க நம்ம அங்க போகும்போது என்னன்னா கடைசியில் அங்க காப்பாத்துறது காமதேனு தான். அங்க நம்ம என்ன இங்க நம்ம போயாச்சுன்னா
புண்ணியம் பாவம், நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம், என்ன பாவம் இப்போ பண்ணிருக்கோம், மேல போனாலும் காப்பாத்துறது காமதேனு தான். ஓ அதான் வருவாங்க. அங்க வந்து நமக்கு அந்த நதியிலே தாண்டி போகணும். அது வந்து நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நம்ம சௌக்கியமா போவோம். பாவங்கள் பண்ணியிருந்தா கஷ்டமா. அதுக்கு கோமாத்தை தான் உதவி. நம்ம கோ பூஜை பண்ணி நம்ம சொல்ற எல்லா பாவத்தையும் போக்குறது கோமாதா பூஜை தான். கோமாத்தை நம்ம அங்க போகும்போது கோமாத்தை வந்து நம்ம நிறைய பூஜை பண்ணி, வெள்ளிக்கிழமை பூஜை பண்றது, இந்த அமாவாசை அன்னைக்கு அந்த கீரையை கொடுக்கறது, நிறைய வழிபாடெல்லாம் இருக்கு. அத பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பாவங்கள் எல்லாம் குறையும், புண்ணியம் தான் சேர்க்கும். அதனால என்னன்னா நம்ம கோ வந்து ரட்சணை பண்ணணும். கோ ரட்சணை பண்ணா சகல தேவதைகளுக்கும் நம்ம வந்து அவங்கள சேவிச்ச புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கும். கோ சம்ரக்ஷணம். ஆமா, சகல தேவதைகளும் சேவிச்ச புண்ணியம் கிடைச்சிடும். மகாலட்சுமி கட்டாட்சமும் கிடைச்சிடும். அங்க நம்ம போகும்போது இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மத்திலும் நம்ம சௌக்கியமா இருக்கலாம். ஓ இந்த அடுத்த ஜென்மமும் இந்த புண்ணியம் தொடர்ந்து வரும். நம்ம பண்ற புண்ணியம் தான் அடுத்த ஜென்மம். நம்ம செஞ்ச பாவம் தான் 7 ஜென்மத்துக்கு தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா கர்மான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோ இந்த புண்ணியம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடரும். நிறைய வந்து புண்ணியத்தை சேர்த்துட்டோம்னா நம்ம சந்ததிக்கு இருக்கும், நமக்கு அடுத்த ஜென்மத்துக்கும் வரும். இந்த ஜென்மத்துல நம்ம இன்னும் சௌக்கியமா இருப்போம். என்னன்னா இந்த கோமாத்தை பூஜை பண்றது, மகாலட்சுமியோட அனுகிரகம், எல்லா சுவாமிகளோட அனுகிரகம், 33 கோடி தேவதையோட அனுகிரகம் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து அடுத்த ஜென்மங்களும் நல்ல சௌக்கியம் கிடைக்கும். இது அதனாலதான் இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம ஹிந்து தர்மத்துல வந்து நம்ம கோ பூஜை பண்றது வந்து நமக்கு நல்லது சொல்லி ஒரு வழிபாடு, நம்பிக்கை. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இங்க வந்து ஒரு கோசாலை இருக்கு. இதுல ஒரு 100க்கும் மேற்பட்ட பசுக்கள் இருக்காங்க. பொதுவா அந்த கோசாலை அப்படின்னா இந்த வயசான பசு, கறவை நின்று போன பசு, கைவிடப்பட்ட பசு, இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து அந்த பசுக்களை வந்து நம்ம வந்து பாதுகாத்து இது பண்றதா, அதுதான் ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிலவங்க வந்து கோசாலைங்கிறது வந்து பல மல்டி பர்பஸுக்கு, அந்த பாலுக்காக, உரத்துக்காக, இயற்கையை வந்து சுத்திகரிக்கிறதுக்காக, அது மட்டுமல்ல அந்த பசுக்களை வளர்த்தால் புண்ணியம் அப்படிங்கிறதுக்காக. இப்ப இந்த கோமாதா பற்றிய விழிப்புணர்வு, இதுங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம மக்கள் கிட்ட நிறைய இருக்குதா? இருக்கும், நிறைய பேர் இருக்கும். எல்லாம் ஒரு நம்பிக்கைப்படியா எல்லாருமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. பண்ணாதாவும் பண்ணணும். எத்தனை பேர் தெரியாம இருக்கும், பண்ண பலன் என்ன தெரிஞ்சோ பண்ண மாட்டா. ஆனா நிறைய வந்து கோ பூஜை பண்ணணும். பசு சம்ரட்சணை பண்றதுனால என்னன்னா நமக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னா எல்லா பசு மாடோடைய சாணிதான் வரத்தல் போட்டுட்டு இருந்தோம். இப்ப கெமிக்கல் எல்லாம் வந்துட்டு போட்டா 40 நாள்ல வர இது வரணும், அரிசி வரணும், 30 நாள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி வர வர என்ன ஆயிட்டு வியாதி ஆரம்பிச்சு. அதுவும் என்னன்னா பசு மாடல் நிறைய இருக்கு. இப்ப ஜெர்சி உண்டு, ஜெர்சி இது கிடையாது. இந்த லோக்கல் அந்த நாட்டு பசு தான் நமக்கு வந்து வசதி. அடுத்ததான் நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, இல்ல ஒரு கிரக பிரவேசம் பண்றோம், இது மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் நம்ம வீட்டுல நடக்கும் பொழுது பசுவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். பசுவை வீட்டுக்குள்ள கூட்டு வர்றது, அதுக்கு பூஜை பண்றது, இதுக்கெல்லாம் ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செய்யறோம்? என்னன்னா நான் சொன்ன மாதிரி காமதேனு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. பசுமாடு என்னன்னா கேட்டது கொடுக்கறது காமதேனு. அதனால நம்ம வந்து வீட்டுக்குள்ளார கொண்டு வந்த 33 கோடி தேவத்தை உள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லா தேவத்தையும் பசுமாடு வந்துடுறதுனால எல்லாருமே வந்துடுச்சு. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, 33 கோடி தேவத்தையும் நம்ம ஆத்திக்கு வந்துட்டு போயிருக்கு. அதனால எது கேட்டாலும் கொடுக்கறதுனால என்னன்னா பசுமாடு பூஜை பண்ணா எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அப்புறம் சக்கல இந்த பித்ரு தோஷங்கள், அந்த மாதிரி தோஷங்களும் எல்லாமே போயிடும் சொல்லி ஒரு நம்பிக்கை வழிபாடு. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில பசு வந்து இது பண்ணா காமதேனு மாதிரி எல்லா செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில பசுவும் கண்ணுமா சேர்ந்து கொண்டு வராங்களே, அதுக்கு ஒரு தாற்பயம் இருக்கும். அது என்னன்னா வெறும் பசுமாடு வந்தா இது கிடையாது. கோதேவதாப்யோ நமஹ, எந்த பூஜை பண்ணாலுமே அந்த குட்டியோட பூஜை பண்ணாதான் பலன். அந்த குட்டி இருந்தாதான் பலன். அதனாலதான் நீங்க வந்து பசுமாடு பூஜை பண்ணா குட்டி இருக்கிற பசுமாடு தான் பூஜை பண்ணணும், வெறுமே பண்ண மாட்டா. அந்த குழந்தையோட அந்த பெண்ண குட்டியோட பூஜை பண்ணாதான் பலன். அடுத்தது நம்ம பஞ்சகவ்யம், பசுவோட உடம்புல இருந்து கிடைக்கிற பால் இருந்து பால், நெய், தயிர், அப்புறம் வந்து மாட்டு மூத்திரம், கோமியம், அந்த பசுஞ்சாணம், இதெல்லாம் சேர்ந்து பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள்லாம் இருக்கு. இந்த பஞ்சகவ்யத்தோட முக்கியத்துவம் என்ன, இது மனிதர்களுக்கு எப்படி பயன்படும்? பஞ்சகவ்யம்னா நமக்கு வந்து நமக்கு மாட்டு எல்லாமே சுத்தினாலே 33 அந்த மூத்திரம் தான் நம்ம மெயினா எடுத்துப்போம். கோமயம். அதுக்கு நம்ம அந்த சாணி, பால் எல்லாமே நம்ம எடுத்துட்டு வருவோம். ஆனா கோ மூத்திரம் தான் விசேஷம். என்ன சக்கல வியாதிகள் போறோம். இந்த பசுமாடல்ல எல்லா வியாதிகளும் போறதுக்கு பசுமாடு கிட்டதான் மறந்திருக்கு. நானே பார்த்த மாதிரி ஒருத்தனை வந்து இந்த பசுமாடு மூத்திரம் சாப்பிட கேன்சரே போயிருக்கு.
ஏன்னா இந்த பசு மாடு வந்து நிறைய வகையான மூலிகைகள்லாம் சாப்பிடுறதுனால இதனால இந்த அர்க்கம் சொல்ல தயாரிச்சு கேன்சருக்கெல்லாம் மருந்தெல்லாம் இருக்கு. கேன்சருக்கு அருமருந்து கோமியம் மருந்து சரியானதே நான் பாத்திருக்கேன். ஆமா. ஓ இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த பசு அந்த கோமியத்தை அப்படியே கையில பிடிச்சு குடிக்கிறாங்க. இந்த பழைய ஆளுங்க எல்லாமே இது போட்ட மாடோட இதா விசேஷம். இது குட்டி இருக்கும் இல்லையா, கண்ணுக்குட்டி போட்ட குட்டியோட மாடோட இதா குடிக்கணும். இப்ப நம்ம பூஜை வீட்டுல எல்லாம் ஒரு லட்சுமி பூஜை இது அது போட்டாதான் அதான் சுத்தம். தானியம் அமிர்தம், அந்த மூத்திரமும் அமிர்தம். பால் இந்த பசுமானுடைய பால் குடிச்சா சக்கல வியாதிகள்ல போக சொல்லிருக்கு. நமக்கு வந்து சிவன் அபிஷேகத்துக்கு அந்த நாட்டு மாடோட இதா சொல்லிருக்கு. அதுல என்னன்னா இந்த இது மாடு சொல்லுவா, இந்த பக்கம் இல்ல இந்த கிரு அந்த மாதிரி மாடோடைய அபிஷேகம் ரொம்ப விசேஷம் சொல்லுவா. நாட்டு மாடே விசேஷம், அதுல கொஞ்சம் வசதி. நீங்க இது மாதிரி கோசாலையில எல்லாம் பூஜை பண்றீங்க, எவ்வளவு தொடர்ந்து இது மாதிரி நிறைய கோசாலை பண்றீங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்குது? இப்ப நார்மலா ஒரு பூஜை, ஒரு நவகிரக ஹோமம், இல்லைன்னா பெருமாளுக்கு பண்றது, நவலட்சுமிக்கு பண்றது, நவகிரகத்துக்கு பண்றதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விசேஷம், ஒரு தாற்பயத்தோட நம்ம வந்து பண்ற ஒரு விநாயகர் பூஜை எல்லாம் ஹோமம் அப்படி பண்றோம். இப்போ இதுங்கிறது எல்லாரும் பண்றது இல்ல, ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் பண்றாங்க. இது மாதிரி கோசாலையில இது மாதிரி கோ பூஜை பண்றதோட முக்கியத்துவம், அதனால நீங்க வந்து எப்படி அதை உணர்றீங்க? நான் நிறைய இடத்துல கோ பூஜை பண்றேன், இங்கோ பண்றேன், இன்னும் நிறைய இடத்துல கோ பூஜை பண்றேன். என்னன்னா கோ பூஜை பண்ணா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா பூஜை பண்ற வாய்ப்பு கிடைக்கிறது அனுபவிச்சிருக்கேன். பண்ற பாக்கியமே பெரிய விஷயம். நாட்டு மாடல பூஜை பண்ணும்போது 33 கோடி தேவத்தை பூஜை பண்ணும்போது, அதுவும் இந்த அமாவாசை நாளெல்லாம் பண்ணும்போது ரொம்ப விசேஷம். அமாவாசை, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் பண்ணா ரொம்ப விசேஷம். மகாலட்சுமியோட நாள், அதனால நமக்கு வந்து கோ பூஜை வந்து ரொம்ப விசேஷம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து நகரமயமாக்கல் காரணமாக எல்லாரும் அப்பார்ட்மெண்ட், தனி குடித்தன அது மாதிரி போயிட்டோம். இப்போ ஒரு பசுமாடை வாங்கி வீட்டுல வளர்க்கறது, பராமரிக்கிறது வந்து எல்லாராலும் இயலாத காரியம். சோ அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு கோ பூஜை பண்ணணும், அந்த கோ பூஜை பண்றதுனால கிடைக்கிற பலன் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி இந்த பூஜை எப்படி பண்ணலாம், அவங்க அதுக்கு எப்படிப்பட்ட வழிகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறது சொல்லுங்க. என்னன்னா முன்னாடி எல்லாரும் வீட்டிலும் பசுமாடு இருந்தது. ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் விவசாயம் வச்சிருந்தா எல்லாமே தீனி கிடைக்கும், எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தோம். இப்ப என்ன அவாவா உத்தியோகத்துக்கு போறதுனால வெளியில் போனா வச்சுக்கிறது இடம் இல்லை, எத்தனை பேருக்கு அந்த கரைக்க தெரியாது, எல்லாமே தெரியாம இருக்கிறதுனால சில வசதி கிடையாது. பணம் இருந்தாலுமே வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஆனா எத்தனை பேர் பசுமாடு வச்சுக்கணும் தோணும், வச்சுக்க இடம் கிடையாது, அபார்ட்மெண்ட்டை வச்சுக்க முடியாது. அதனால என்னன்னா அவங்க வழிபடுறதுக்கு வழி ஒண்ணு, நம்ம எந்த இடத்துல கோசாலை இந்த மாதிரி கோதானா இந்த மாதிரி எல்லாம் இடம் இருக்கோ அங்க போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அங்க போய் நம்ம ஹெல்ப் பண்ணி கண்டிப்பா பண்ணா எது மாதிரியான ஹெல்ப் சொல்றீங்க? நம்ம வந்து கீரை கொடுக்கலாம், தீனி கொடுக்கலாம், எது வேணாலும் நம்ம செய்யலாம். பூஜைகள் பண்ணலாம், பசுவுக்கு தேவையான உணவு எல்லாம் பூஜை பண்ணாதான் பலன் அப்படி கிடையாது. கோ பூஜை எங்க பண்ணாலும் கோ பூஜை பலன் தான். பூஜை நடக்கிற இடத்துல போய் கலந்துக்கிட்டாலும் பலன் தான். நின்று சும்மா கேட்டாலும் பலன் உண்டு, கண்டிப்பா பலன் உண்டு. அதனால அவ்வளவா அந்தந்த இடத்துல இல்ல அப்படின்னா எங்க வந்து கோமாத்தா இருக்கா, அந்த கோஷால நிறைய இடத்துல இருக்கு. எத்தனை பேர் பண்ணணும், அவ நிறைய மாடலை வச்சு பண்ணிட்டு இருக்கா, 10 மாடு 100 மாடு அந்த மாதிரி. நம்ம அந்த இடத்துக்கு போய் அங்க வந்து நம்ம டொனேஷன் பண்ணி நம்மளால முடிஞ்ச சேவை இவ்வளவுதான் பண்ணணும்னு சொல்லு, நம்மளால ஒரு சேவை பண்ணிட்டோம்னா கோ சேவை வந்து அவ்வளவு ஒரு வசதியா சொல்லியிருக்கா. கோ சேவை வந்து அவ்வளவு பாக்கியம், அவ்வளவு ஒரு புண்ணியம். ஆமா, எத்தனை பேர் வந்து இப்ப நிறைய பேர் வந்து இப்ப பெரிய வேலையில இருப்பா, சென்னை ஞாயிறு வந்து சாணி ஆடுறது நம்மளால முடிஞ்ச சேவை. இப்ப பலன் எப்படின்னா பணம் கொடுத்தா மட்டும் பலன் கிடையாது, பணம் கொடுத்தாலும் பலன் உண்டு, சாணி ஆடினாலும் பலன் உண்டு, மாடு கறந்தாலும் பலன் உண்டு, பூஜை பண்ணாலும் பலன் உண்டு. எல்லாமே பலன் என்னன்னா எல்லாருக்கும் வந்து நிறைய 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த உடனே அவருக்கு கூட பலன், சாணி ஆடணும், எல்லாருக்கும் ஒரே பலன் தான். சுவாமி பொறுத்த வரைக்கும் என்னன்னா சேவை யார் பண்றாரோ அத்தனை பேருக்கு ஒரே பலன் தான். என்ன நேயர்களே கேட்டீங்களா? கோ பூஜை வந்து நம்ம எப்படி திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரரை வந்து நினைத்தாலே புண்ணியமோ அது மாதிரி கோ பூஜை பண்ண முடியல, நம்மளால ஒரு பசுவை வாங்கி வளர்க்க முடியல அப்படின்னா அது வருத்தமே பட வேணாம். கோ பூஜை நடக்கிற இடத்துல நீங்க போய் அந்த இடத்துல இப்ப நீங்க உட்கார்ந்தாலே அது ஒரு புண்ணியம், அதை பார்த்தாலே நீங்க எல்லா செல்வமும் எல்லா பாக்கியத்தையும் பெற்ற ஒரு பலன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, கோமாதாங்கிறது காமதேனோட வடிவம். காமதேனுனா என்ன? நம்ம என்ன கேட்கிறோமோ எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிற
ஒரு கடவுள். ஸோ எல்லா செல்வங்களையும் எல்லா நலன்களையும் எல்லா அருள்களையும் வழங்குகிற ஒரு காமதேனு தான் இந்த கோமாதா. அதனால நம்மளால முடிஞ்ச அளவு கோ சம்ரட்சணத்துக்காக நம்ம வந்து உதவிகள் செய்வோம். கோமாதாவை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுவோம். கோமாதாவை தினமும் வணங்குவோம். லக்ஷ்மியை நம்முடைய வீட்டில் வரவழைப்போம். நாம் செல்வ செழிப்போட சுபிட்சமாக வாழ்வோம் அப்படிங்கிறத சொல்லி, நீங்க வந்து இவ்வளோ விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் கோமாதா பற்றியும் கோ பூஜை பற்றியும் சொன்னீங்க. அருமையாக சொன்னீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றி. மீண்டும் அருமையான ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.